அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களை ஆக்கும் தெய்வம் எது, அழிக்கும் தெய்வம் எது, காக்கும் தெய்வம் எது? எல்லாருக்குமே எல்லா தெய்வ வழிபாடும் அதிர்ஷ்டமானதாக யோகமானதாக இருந்துடாதுங்க. எல்லாருக்குமே முதன்மையாக தெய்வமாக இருப்பது குல தெய்வம் தான். அந்த குல தெய்வத்தை தாண்டி ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு தெய்வமும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சில தெய்வங்கள் என்னதான் மன்றாடி கேட்டாலும் செவி சாய்க்காது. அப்படி தெய்வத்தினுடைய வழிபாடு ரகசியங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டா எந்த தெய்வத்தை எப்படி வணங்கினா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். போகாத கோவில் இல்லை, வணங்காத தெய்வமும் இல்லை, ஆனாலும் எனக்கு மட்டும் இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா எந்த நடக்காத விஷயத்தினை நடத்தி கொடுக்கும் தெய்வம் அது எது அப்படின்றத இன்றைய பதிவில் மிதுனராசியில் பிறந்தவங்களுக்கு பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் நம்ம சேனலில் தனித்தனியாக பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களை பொறுத்த அளவு முயற்சியை எப்போவுமே கைவிடாதவங்க. ஆமாங்க, தான் எடுத்த எந்த முயற்சியிலையும் வெற்றி என்பது கிடைக்கும் வரை முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டீங்க. நீங்கள் அந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை. அதே போல் உன்னால் இது முடியாது அப்படின்னு யாராவது சொன்னால் அதனை முடித்து காட்டும் வரை தூங்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு மன வைராக்கியம் படைத்தவங்க நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு தெய்வம் உறுதுணையாக இருக்குமா? திக்கற்றவருக்கு தெய்வம் துணைன்னு சொல்லுவாங்க. அப்படி காக்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கு எது? எந்த தெய்வம் உங்களுக்கு மிகப்பெரிய யோக நன்மையை கொடுக்கும்? முதல்ல உங்களுக்கு இஷ்ட தெய்வம், பணம் காசு கொடுக்கக்கூடிய தெய்வம், அதிர்ஷ்டம் பேர் புகழினை கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா காமாட்சி, மகாலட்சுமி, ராஜராஜேஸ்வரி, காளிகாம்பாள் போன்ற பெண் தெய்வங்கள் தாங்க. வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி தினத்தன்று இந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணுங்க. நீங்கள் எதிர்பார்த்த அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டம் எதில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திருமணம், குழந்தை பாக்கியம், புதிய வேலை, புதிய தொழில், இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு ஒரு கௌரவம், பேர் புகழ் கிடைக்கணும்னாலும் சரி இந்த தெய்வங்களை வணங்கணுங்க. இது கட்டாயங்க. இந்த தெய்வங்கள் உங்களை புதிய மனிதனாக ஆக்கும். அதுக்குரிய தெய்வமாக இது இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையை புதிதாக உருவாக்கக்கூடிய தெய்வமாக இருக்குங்க. அடுத்தபடியாக மிதுன ராசியை பொறுத்தளவு காக்கும் தெய்வம் யாருன்னு பார்த்தா அது கால பைரவர் தாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்குது, அல்லது ஒரு விபத்து பிரச்சனை, நோய் பிரச்சனை அப்படின்னு இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தன்மானத்தை காப்பாற்றணும், தலையை காப்பாற்றணும், உங்கள் உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு பெரிய வம்பு வழக்கு பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை அடையணும்னு நினச்சா உங்களை காப்பாற்றக்கூடிய தெய்வமாக இந்த கால பைரவர் இருக்காருங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு கால பைரவருடைய வழிபாடு, அதிலும் குறிப்பாக தேய்பிறை அஷ்டமி தினத்தன்று அல்லது சனி, ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை இந்த நாட்களில் வணங்கும் போது நிச்சயமாக இந்த கால பைரவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாருங்க. ஒரு கருப்பு துணியில் 8 மிளகு வச்சு திரியாக்கி மாலையில் 6 மணிக்கு மேலே தீபமேற்றி வழிபாடு செய்யணும். நான் சொன்ன நாட்களில் வழிபாடு செய்யணும். அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருங்க. மிகப்பெரிய நன்மைகளும் கிடைக்கும், நற்பலன்கள் கிடைக்கும். அடுத்தபடியாக சில தெய்வங்கள்கிட்ட சில விஷயங்களை எவ்வளவுதான் மன்றாடி வேண்டுனாலும் நடக்காதுங்க. அப்படி சில தெய்வங்கள் உங்களுக்கு அகெயின்ஸ்டாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட தெய்வங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனராசியை பொறுத்தவரை குறிப்பிட்டு சொல்லணும்னா தனியாக இருக்கக்கூடிய முருகன், பாலமுருகன், தண்டாயுதபாணியாக தனித்திருக்கக்கூடிய பழனிமலை முருகன், அல்லது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி தனியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். இப்படி இருக்கக்கூடிய இந்த முருகன் எதிரி, கடன், நோய் இவற்றை தரக்கூடிய தெய்வமாக இருப்பாருங்க. இந்த தெய்வத்தினை வணங்கும் போது முதல்ல கண்ணுக்கு முதல்ல தெரிகிறது எதிரி, கடன், நோய்
இதாக தாங்க இருக்கும். அந்த எதிரி கடன் நோயை அழைக்கக்கூடிய வேலையை மட்டுமே நம்மளை செய்ய வைப்பார். அதனுடன் போராட செய்து விடுவார் இந்த முருகன். அப்போ முருகனை வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா முதல்ல எதிரியை சமாளி, கடனை அட, நோயை சரி பண்ணு என இந்த பிரச்சனைகளை முன்னிறுத்துவார் முருகப்பெருமான். ஆனாலும் அது நல்லதுக்கு தான். ஏன்னா எதிரி கடன் நோய் இல்லாமல் போவது தான் நல்லது. ஆயினும் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷமும் வேணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது எதிரி கடன் நோய் வாழ்நாள் முழுவதும் போராடி கொண்டு இருக்க முடியாது. அப்படி பாலமுருகனை, தனியாக இருக்கக்கூடிய தண்டாயுதபாணியாக இருக்கக்கூடிய முருகனை வணங்குவதை தவிர்க்கிறது நல்லது. மாறாக வள்ளி தெய்வானை சமேதராக இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்கிறது நல்லது தாங்க. இதனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தனித்துவமான முருக வழிபாடு உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாதுன்னு தாங்க சொல்லலாம். எப்படிங்க, எல்லாமே தெய்வம் தானே, எல்லா தெய்வமும் நல்லது தானே செய்யும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரஸ்வதி கல்விக்கும் காசு பணத்தினை கொடுப்பதற்கு லக்ஷ்மியும் வரம் தருவாங்க. அதுபோல தாங்க நாம் மாற்றி கேட்க முடியாது. சரஸ்வதிகிட்ட காசு பணத்தினையும் லக்ஷ்மிகிட்ட கல்வியையும் கேட்க முடியாது இல்லையா? அப்படி ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு வரத்தினை தரக்கூடிய வல்லமை கொண்டது. அப்படி ஒவ்வொரு தெய்வமும் ஆக்கும், அழிக்கும், காக்கும் என இந்த விஷயங்களை செய்யுதுங்க. அது என்ன அப்படின்றத தெரிந்து புரிந்து நடந்து கொண்டால் நிச்சயமாக நன்மைகள் பலவும் நமக்கு கிடைக்கும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.